Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்ட அந்த விசுவாவச வருடம் மிகப்பெரிய அளவுல ஒரு ஜாக்கிரதையோட இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கவனத்தோட விழிப்போடு செயல்படக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அந்த ஜென்ம குரு வராரு. அடுத்து உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்துல அந்த கேது பகவான் பயிற்சியாகி வர்றாரு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல அந்த குரு ராகு பகவான் பயிற்சியாகி வர்றாரு. இது இந்த விசுவாவச வருடத்துல இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு எல்லாத்துலயுமே கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கைக்கு எட்டுற வரைக்கும் உங்களுக்கு நிச்சயம் கிடையாது. அந்த அளவுக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் தடைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மிதுன ராசி என்பர்கள். இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல ஏதாவது ஒரு புதுசா முயற்சிகள் பண்றோம், இல்ல இந்த தொழிலுக்காக ஏதாவது ஒரு சின்ன ஒரு வாய்ப்புகளை தேடி போறோம், இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது சின்ன சின்ன முயற்சிகள் கூட பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு சக்சஸ கொடுக்க முடியாத ஒரு டைமாக தான் இருக்கும். இந்த காலகட்டம் நீங்க எந்த அளவுக்கு இறை வழிபாடுல இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல உங்களுடைய தசாபுத்தி நல்லதா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த வருடத்தின் முதல் பகுதியிலேயே பாத்தீங்கன்னா அதிகப்படியான இடமாற்றங்கள் இருக்கும். யார் யாருக்கெல்லாம் வேலையில இடமாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருடத்தின் முதல் பகுதியில உங்களுக்கு நல்ல ஒரு இடமாற்றம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இடமாற்றம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவு உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது இந்த கிரகங்களின் பயிற்சிகள் இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. இடமாற்றம் செய்யலைன்னா நீங்க இருக்கக்கூடிய இடத்துல தேவையில்லாத அவமானங்கள், அசிங்கங்கள், நீங்க செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த மிதுன ராசி என்பர்கள் யாராவது இந்த திருமண முயற்சியில ஈடுபடுறீங்க அப்படின்னா இந்த திருமண முயற்சியில உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும், நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை கொடுக்கும். ஆனால் அந்த திருமணம் குடும்பமா ஆகும்போது அதுல ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத அசிங்கங்கள், அவமானங்கள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் நீங்க யார்கிட்டையும் வாக்குறுதியே கொடுக்காதீங்க. நான் இந்த கால நேரத்துல இதை செய்யறேன், அது செய்யறேன் அப்படின்ற மாதிரியான எந்த வாக்குறுதிகளும் ஒருத்தருக்கு இந்த மிதுன ராசி என்பர்கள் கொடுக்க கூடாது. கொடுத்தீங்கன்னா அந்த வாக்குறுதியை சரியாக உங்களால நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகுவீங்க. அதனால அவமானப்படுறது, நீ சொன்ன நேரத்துக்கு இந்த மாதிரியா நீ செய்யல அப்படின்ற மாதிரியாக அதன் மூலமாக சில அவமானங்களை சந்திக்கின்ற நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும். 10ல சனி பகவான் இருக்கிறார். அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் தொழில்ல நிறைய ஒரு உழைப்புகளை போடக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். அளவுக்கு அதிகமாக இப்போ நீங்க ஒரு மாசத்துக்கு 50,000 ரூபாய் அந்த தொழில இருந்து சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா 1,00,000 ரூபாய் ஈட்ட வேண்டிய ஒரு உழைப்பை நீங்க போட்டாதான் அந்த 50,000மே சம்பாதிக்க முடியும். அந்த அளவுக்கு அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அதிகமான உழைப்புகளின் மூலமாக அந்த தொழில்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறார். நீங்க சம்பாதிக்கக்கூடிய வருமானம் எல்லாமே உங்களுக்கு அத கடனை அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கு. யார் யாரெல்லாம் வெளிநாட்டுல இருக்கிறீங்க, வெளியூர்ல இருக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வருடம் ஆரம்பிக்கும் போதே நிறைய மிதுன ராசி என்பர்களுக்கு வேலை இழப்புகள் அபாயகரமாக இருக்கும். நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க, வேலை இழப்புகள் அது அளவுக்கு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நேரத்துல நீங்க ஒரு மன உறுதியோடு அடுத்த வேலைகளை தேடக்கூடிய ஒரு வாய்ப்புகளை தேடி போகும்போது இந்த மாற்றங்கள் அந்த குருவாகப்பட்டவர் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கசப்பான அனுபவத்தை கொடுத்து நல்ல ஒரு மாற்றத்தை துவங்குவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல கிடைக்கக்கூடிய ஒரு பலன்களாக இருக்க போகுது. இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த காலகட்டத்துல உங்களுக்கு குழந்தை பாக்கியம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக தான் இருக்க போகுது. உங்களுடைய ராசியிலேயே அந்த குரு பகவான் இருக்கும்போது அந்த சந்திரன் குரு சேர்க்கை அந்த குழந்தை பேரு என்ற அமைப்புல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். யார் யாரெல்லாம் திருமணமாகி 2 வருடங்கள் ஆகுதோ, இல்ல திருமணமாகி இப்பதான் ஒரு 6 மாசம் ஆகுது அப்படின்றவங்களுக்கு எல்லாம் நல்ல அந்த குழந்தை பாக்கியத்துல ஒரு வரப்பிரசாதமாக தான் இந்த அமைப்புகள் இந்த தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய அருமையான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது.
அது தவிர நிறைய நாள் ஆச்சு, நிறைய வருடங்கள் ஆச்சு, எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்றவங்களுக்கு தத்து எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக தான் இருக்கும். இது வரைக்கும் அந்த மாதிரியான எண்ணங்களே இருக்காது. இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு நம்ம ஒரு குழந்தையை தத்தெடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்காது. ஆனா இந்த காலகட்டம் அதற்கு உண்டான எண்ணங்களை மேலும் முயற்சிப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த மிதுன ராசி என்பர்கள் நீங்க பாத்தீங்கன்னா வெளிநாடு பிரயாணம் அதிகமா வச்சுக்கோங்க. வெளிநாட்டு போக முடியாதவர்களுக்கு அதிகமாக ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் வச்சுக்கோங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த ஒரு கோயிலுக்கு போய் சென்று வழிபாடு பண்றது, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு அதிகமாக ஒரு பிரார்த்தனைகளை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மிதுன ராசி என்பர்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வேலையில இருக்கக்கூடிய தர்ம சங்கடமான சில சூழ்நிலைகளை சமாளிப்பதற்குண்டான ஒரு திறன் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதாவது வேலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஒரு இடமாற்றங்கள் அமையும், தேவையில்லாத அவமானங்கள் வரும், யாரோ செஞ்ச தவறுக்கு நீங்க பழிபாவத்தை சுமக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பேரை வச்சு யாராவது கடன் வாங்கியிருப்பாங்க, அதனால இன்னைக்கு நேரம் அந்த கடன்னால நீங்க அவமானத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால சில தேவையில்லாத சங்கடங்களை அனுபவிக்கும் போது இந்த தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அருமையான ஒரு காலகட்டமாக இருக்க போது. 9ஆம் இடத்துல ராகு பகவான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய தகப்பனார் வழியில ஒரு சின்ன சங்கடங்கள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். யாருக்காவது தகப்பனாரை பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும், இல்ல அவங்களுக்கு ஏதாவது உடல் நலம் சரியில்லாமல் போகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். வெளியில போயிட்டு வரும்போது இந்த மிதுன ராசி என்பர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், கவனத்தோட இருக்கணும். 2 வீலர்ல போறீங்க, அடுத்து பாத்தீங்கன்னா வாகனத்துல போறீங்க, கார்ல போறீங்க, இல்ல எங்கேயாவது வெளியூருக்கு போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். போயிட்டு வரும்போது இது செய்யும் போது நீங்க அந்த தெய்வ வழிபாடு இருக்கணும். எந்த இடத்துக்காவது வெளியில கிளம்புறீங்க உடனே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த தெய்வ வழிபாட பிரார்த்தனை பண்ணிட்டு வெளியில கிளம்புங்க. கிளம்பும் போது உங்களுக்கு ஒரு நல்ல சில தடங்கல்கள்லாம் இல்லாம இருக்கும். இல்லாட்டி எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறாத ஒரு காலமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா நீங்க லக்ஷ்மி நாராயண பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. எந்த அளவுக்கு லக்ஷ்மி நாராயண பெருமாள் இல்ல உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாளைய வழிபாடு பண்ணுனா போதும். அதே சமயத்துல அந்த குலதெய்வத்தை முக்கியமா வழிபாடு பண்ணணும். இந்த பதிவுல இடையிலேயே சொல்லியிருப்பேன், குலதெய்வ வழிபாடு உங்க மரபு மீறாமல் செய்யணும். எப்பெல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு போறீங்களோ அப்பெல்லாம் அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு நீங்க அங்க போய் பண்ணுங்க. இல்ல அங்க குலதெய்வத்துக்கே நாங்க அசைவ உணவு தான் நாங்க அங்க படைக்கிறோம் அப்படின்றவங்க அந்த இடத்துல போய் நீங்க அசைவ உணவை நீங்க உண்ணா போதும். அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நீங்க அசைவ உணர்வை தவிர்ப்பது மிக அதிகப்படியான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.